மராட்டிய மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இரு மாநிலங்களிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளின் நிலவரம் குறித்து இப்போது பார்க்கலாம். மராட்டியத்தின் கோப்ரி பச்பகாடி தொகுதியில் போட்டியிட்ட அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தன்னை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் சிவசேனா வேட்பாளர் கேதார் டிகேவை விட 1,20,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பாரமதி தொகுதியில் போட்டியிட்ட துணை முதலமைச்சர் அஜித் பவார் தனக்கு எதிராக களம் இறங்கிய சரத்பவார் தேசியவாத காங்கிரசின் யுகேந்திர பவாரை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் களம் இறங்கிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் காங்கிரஸ் கட்சியின் பிரபுல் குதாதேவை விட வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மராட்டிய மாநில காங்கிரஸ் தலைவரான நானா பட்டோல் சகோலி தொகுதியில் மிக சொற்ப வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றுள்ளார். ஒர்லி தொகுதியில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரேவின் மகனும் மராட்டிய மாநில முன்னாள் அமைச்சருமான ஆதித்யா தாக்கரே 8,801 வாக்குகள் வித்தியாசத்தில் ஷிண்டே சிவசேனாவின் வேட்பாளரை வீழ்த்தினார். மாஹிம் தொகுதியில் போட்டியிட்ட மராட்டிய நவநிர்மாண் சேனாவின் தலைவர் ராஜ் தாக்கரேவின் மகன் அமித் தாக்கரே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மாங்கூர் சிவாஜி நகர் தொகுதியில் போட்டியிட்ட அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான நவாப் மாலிக் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இத்தொகுதியில் போட்டியிட்ட ஷிண்டே சிவசேனாவின் சுரேஷ் பாட்டீல் 3வது இடத்தை பிடித்த நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் அபு அசீம் ஆஷ்மி வெற்றி பெற்றுள்ளார். இன்ஸ்டாகிராமில் 56 லட்சம் பேரால் பின்தொடரப்படும் அஜாஸ்கான் என்பவர் வொர்சோவா தொகுதியில் சுயேட்சையாக களம் இறங்கிய நிலையில் 155 வாக்குகள் மட்டுமே அவருக்கு கிடைத்துள்ளன. ஜார்க்கண்டில் பர்ஹைத் தொகுதியில் போட்டியிட்ட அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட 39,791 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஜாம்தாரா தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் உறவினரான சீதா முர்மு 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஹேமந்த் சோரன் சிறை சென்றபோது ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சராக பதவி வகித்து பின்னர் பாஜகவில் இணைந்த சாம்பாய் சோரன் சேரைக்காலா தொகுதியில் 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேண்டி தொகுதியில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் வெற்றி பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.